என்னதான் நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் பிரியாணிலாம் வந்துட்டு விரும்பி விரும்பி சாப்பிட்டாலும் கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு யார்கிட்ட கேட்டாலும் பருப்பு சாதம் தயிர் சாதம் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூடாக வடித்த சாதத்தை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக பருப்பு குழம்பு ஊற்றி மேலே கொஞ்சமாக நெய் போட்டுட்டு ஒரு ஃப்ரை ரெசிபியோ உருளைக்கிழங்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், தேவாமிர்தமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி 2-3 தடவை இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு கொடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பில் நிறையா அழுக்கு இருக்கும். தண்ணி உங்களுக்கு க்ளீனாக இருக்கிற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கணும். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, அரை கப் பருப்புக்கு 2 கப்லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மலர்ந்து ஊறி வந்துடும். இது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நான் பருப்பு குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். 4-5 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக போட்டுறாதீங்க, கசந்துரும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 4-5 விசில் விட்டிங்கன்னா பருப்பு சூப்பராக வெந்து வந்துடும். நான் முன்னாடி உப்பு சேர்க்கவே இல்லை. உப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா பருப்பு வேகாது. அதனால தான் நான் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. உங்ககிட்ட பருப்பு மத்து இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லைங்க, மேஷர் வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் அப்படின்னா கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க. உளுத்தம்பருப்பு மிஸ் பண்ணாமல் சேருங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு அப்படியே இந்த பருப்பில் தூக்கி கொட்டிடுங்க. நீங்கள் தாளிக்கும் போது கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மட்டும் பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட வேறு லெவலில் இருக்கும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.